கடந்த திமுக அரசு பாஜக எதிர்ப்பு என்ற பெயரில் ஊழல்வாதிகளை பாதுகாப்பதற்கென்றே தமிழகத்தில் சிபிஐ விசாரணையை நடத்துவதற்கான அந்த அனுமதியை ரத்து செய்தது. தமிழக அரசு ஊழல் பெருச்சாளிகளை காப்பாற்றுவதற்கென்றே நடந்த அரசு திமுக அரசு. ஏன்னா இவங்களே நோடல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா முதல்ல அவங்க கட்சிக்காரங்க பூரா 3/4 பேர் உள்ள இருப்பாங்க, மகனே உள்ள இருப்பாரு. இந்த அரசு நீடிக்கும் என்றே எனக்கு தோன்றுகிறது. இடைத்தேர்தல் வருது, இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய நிலையில திமுகவும் இல்லை, அதிமுகவும். ஸோ இந்த ஆட்சி மீது இன்னும் மக்களுக்கு ஒரு பெரிய கோபம் எல்லாம் இன்னும் வரவில்லை. அதனால ஆட்சி ஏன் விழப்போகுது? அதிமுக ஒழிய வேண்டும் என்று தாவேக்க நினைக்கவில்லை, எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். இன்னைக்கு வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. அரசியல் அனாத திமுக இன்னைக்கு அரசு 1 மாதத்தை நிறைவு செய்துள்ளது. இந்த தருணத்திலே தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு 2 கோரிக்கைகளை நான் வைக்க விரும்புகிறேன். முதல் கோரிக்கை, இந்த மண்ணு தான் திரு விஜய் அவர்களை இன்றைக்கு கோட்டையிலேயே அமர்த்தி இருக்கிறது என்பதை நீங்கள் யாரும் மறுக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் திரு விஜய் அவர்களின் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்தனர். அப்போது இருந்த அரசு போதுமான பாதுகாப்பு வழங்காததன் காரணமாக திரு விஜய் அவர்களால் சம்பவம் நடந்த இடத்தை கரூரில் பார்வையிட முடியவில்லை. உறவினர்களையும் பிள்ளைகளையும் உற்றாரையும் இழந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் சொல்லக்கூட அன்று பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவியதன் காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை மகாபலிபுரத்திற்கு வரச் செய்து ஆறுதல் அளித்தார். இன்றைக்கு தாவேக தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர், மத்திய அரசு அவருக்கு பாதுகாப்பு வழங்கியிருக்கிறது. மாநில அரசின் கோர்சல் சிஐடி அவருக்கு உச்சகட்ட பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது. முதல்வராக பதவியேற்றதும் முதல் வேளையாக அவர் கரூரிலே வந்து அந்த உயிரிழந்த மக்களின் படத்துக்கு அஞ்சலி செலுத்துவார் என்று நான் எதிர்பார்த்தேன், நடக்கவில்லை. இப்போதாவது முதல்வர் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வந்து அந்த சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்துக்கு வந்து அந்த உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும், உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை இங்கே சந்திக்க வேண்டும், சந்தித்து ஆறுதல் தர வேண்டும். அதுதான் ஒரு தலைவனுக்குரிய பண்பான செயல் என்று நான் கருதுகிறேன். முதல்வர் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று உங்கள் வாயிலாக நான் அதை வேண்டுகோளாக விடுக்கிறேன். என்னுடைய 2வது கோரிக்கை, கடந்த திமுக அரசு பாஜக எதிர்ப்பு என்ற பெயரில் ஊழல்வாதிகளை பாதுகாப்பதற்கென்றே தமிழகத்தில் சிபிஐ விசாரணையை நடத்துவதற்கான அந்த அனுமதியை ரத்து செய்தது. ஒரு மாநிலத்துல சிபிஐ விசாரணை நடத்தணும்னா சம்பந்தப்பட்ட மாநில அரசு அவர்களின் அனுமதியை தர வேண்டும். அதுதான் அந்த சிபிஐயோட சார்ட்டரான டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டோட பேஸ். மேற்கு வங்கத்திலே திரிணாமுல் காங்கிரஸ் அரசும் திருமதி செல்வி மம்தா பானர்ஜி அரசும் சிபிஐ வழக்கு விசாரணை செய்வதற்கான அந்த அனுமதியை ரத்து செய்திருந்தது. இப்போது பிஜேபி அரசு பதவியேற்றதும் முதல் வேலையாக சிபிஐ விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை அங்கே பிஜேபி அரசு பிறப்பித்துள்ளது. அதே போல தமிழகத்திலும் சிபிஐ விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை முதல்வர் அவர்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். என்ன காரணம் என்றால், திருச்சி ஏர்போர்ட் இருக்கு, மதுரை ஏர்போர்ட் இருக்கு, இது போல ஏராளமான மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கின்றன. மாநில அரசு அலுவலகங்களிலே எப்படி லஞ்சமும் ஊழலும் புறையோடி போய் இருக்கிறதோ, இதே போல மத்திய அரசு அலுவலகங்களிலும் ஊழல் புறையோடி போயிருக்கிறது. எனக்கு தெரிந்து வெளிநாடுகளிலிருந்து பொருட்களையும் தங்கத்தையும் வாங்கி வந்த பலர் இந்த கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு கடந்த 5 ஆண்டுகளில் ஆளாகி இருக்கிறார்கள். ஒரு சட்டபூர்வமா ஒரு தங்கத்தை எடுத்துட்டு வந்து மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட ஒரு பெரிய தொகையை ஒரு கஸ்டம்ஸ் அதிகாரி கேட்கிறாரு. நான் சொல்றது திருச்சி விமான நிலையத்துல. கேட்கும்போது அந்த கஸ்டம்ஸ் அதிகாரி அநியாயமான ஒரு பெரும் தொகையை லஞ்சமாக கேட்கிறார். கேட்கும்போது அவர் என்ன அணுகினார், இந்த மாதிரி இந்த கஸ்டம்ஸ் அதிகாரி இப்படி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது என்னாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்னவென்றால், அவர் நேரடியாக சென்று சிபிஐயிடம் புகார் அளித்தால் கூட சிபிஐ அதிகாரிகள் கையறு நிலையில் இருந்தார்கள். அவங்களால அந்த கஸ்டம்ஸ் அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. கண்ணு முன்னாடி கஸ்டம்ஸ் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இது போல மத்திய அரசு அலுவலகங்களில் ஊழல் புறையோடி போயிருக்கிறது. பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒரே காரணத்தை வைத்து சிபிஐ வழக்கு விசாரணை நடத்துவதற்கான அனுமதியை திமுக அரசு ரத்து செய்திருந்தது. இதெல்லாம் முதல்வரோட கவனத்திற்கு இதெல்லாம் சென்றிருக்காது. உடன் இருக்கக்கூடிய ஆலோசகர்களும் மரியாதைக்குரிய அதிகாரிகளும் முதல்வரிடத்திலே இதை எடுத்து சொல்லி இந்த அனுமதியை உடனடியாக வழங்க வேண்டும். இதே போல அமலாக்கத்துறை கடந்த அக்டோபர் 2024 தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியது. என்ன கடிதம் என்றால், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு என்று, அமலாக்கத்துறைக்கென்று ஒரு நோடல் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்றது. அந்த நோடல் ஆபீசரோட பர்பஸ் என்னன்னா, இங்க வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், உங்களில் பலருக்கு இது தெரியும். அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாகத்தான் விசாரணை நடத்த முடியும். அமலாக்கத்துறை நேரடியாக எஃப்ஐஆர் போட முடியாது. ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருக்குன்னா அந்த எஃப்ஐஆர்ல சட்டவிரோத பண பரிவர்த்தனை
நடந்திருக்கான்றதை மட்டும்தான் அமலாக்கத்துறை விசாரிக்க முடியும். அப்ப எந்த டிபார்ட்மெண்ட்ல எங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, எதுல மணி லாண்டரிங் நடந்திருக்கு அப்படின்றத அமலாக்கத்துறை விசாரிக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருந்து எஃப்ஐஆர்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த நோடல் ஆபீசர்கிட்ட கொடுக்கணும். சோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு நோடல் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணுங்கன்ட்டு அமலாக்கத்துறை அக்டோபர் 2024 தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அதற்கு பிறகு 2-3 நினைவூட்டு கடிதங்கள் அனுப்பியிருக்கிறார்கள். தமிழக அரசு ஊழல் பெருச்சாளிகளை காப்பாற்றுவதற்கென்றே நடந்த அரசு திமுக அரசு. ஏன்னா இவங்களே நோடல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா முதல்ல அவங்க கட்சிக்காரங்க பூரா 3/4 பேர் உள்ள இருப்பாங்க, மகனே உள்ள இருப்பாரு. அதனால அந்த நோடல் ஆபீசரை நியமிக்கவே இல்லை. இன்னொன்னு, இந்த நோடல் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்றது தமிழக அரசுக்கு ஆப்ஷன் இல்லை, நீங்க புரிஞ்சுக்கணும். FATF என்று சொல்லக்கூடிய சர்வதேச பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸ் என்பது ஒரு சர்வதேச அமைப்பு. இந்தியா அதில் ஒரு உறுப்பு நாடாக இந்தியா கையெழுத்து போட்டுவிட்டு இந்த நோடல் ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணாம இருக்கிறது அந்த ஒப்பந்தத்தை மீறுவதாகும். தென்னிந்தியாவிலே 5 மாநிலங்களில் இந்த நோடல் ஆபீசரை, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கான நோடல் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணாம இருக்கிற ஒரே மாநிலம் தமிழக அரசு மட்டும்தான் என்பதை முதல்வர் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த 2 கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த கரூரில் இருந்து முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள். கடந்த ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள் ஒரே நாளில் முடிவுக்கு வந்து விடாது. ஆனால் அரசு நினைத்தால் இந்த வழக்குகளை முடிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். முடியும், நிச்சயமாக முடியும். என் வாழ்க்கையே போராட்டம் சார். நான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன். நீதிமன்றங்கள் மட்டும்தான் எனக்கு ரிலீஃபை கொடுத்துருக்கு, எந்த அரசும் எனக்கு உதவியதில்லை. அதிமுக ஆட்சி காலத்துல கோபேக் மோடி போட்ட ட்வீட்டுக்காக அதிமுக அரசில் பதிவு செய்த வழக்கை திமுக அரசு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு இன்னும் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ நீதிமன்றங்கள் மூலமா தான் எனக்கு ரிலீஃப் வந்திருக்கு. இன்னும் விடுங்க, நான் ஒரு பத்திரிகையாளன், வெளியே நிக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் ஒரே தேசிய செய்தி தொடர்பாளர் எனது அருமை நண்பர் ரெட்பிக்ஸ் சேனலின் உரிமையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்திலே அந்த அரசை எதிர்த்து பேசினோம் என்பதற்காக ஃபெலிக்ஸ் மீது இன்னும் 20 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. ஃபெலிக்ஸ் அலுவலகத்தில் யூடியூப்ல ஒரு கேள்வி கேட்டதுக்காக ஃபெலிக்ஸ் அலுவலகத்தில் இருந்த 6 விலை உயர்ந்த வீடியோ கேமராக்கள், இது போன்ற விலை உயர்ந்த கேமரா தான் அது, பானாசோனிக் கேமராக்கள், மேக் எடிட்டிங் சிஸ்டம், அவரோட லேப்டாப்பு அத்தனையும் பறிமுதல் செய்யப்பட்டு இன்னமும் அவரால் அதை பெற முடியவில்லை. அவரை டெல்லியிலிருந்து ப்ராப்பரா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரல. டெல்லியிலிருந்து 2 காவல்துறை அதிகாரிகள் அவரை கடத்தி ட்ரெயின்ல செகண்ட் கிளாஸ்ல கழிவறை அருகே அமர்த்தி வைத்து அவரை அழைத்து வந்தார்கள். அப்படி அவரை அழைத்து வந்த அதிகாரி யாருன்னு கேட்டீங்கன்னா வருண்குமார் IPS. அந்த வருண்குமார் IPS தான் இன்னைக்கு CBCIDல உட்கார்ந்து ஹார்ட் டிஸ்க் திருட்ட விசாரணை நடத்திட்டு இருக்காரு. இங்கே கரூருக்கு வந்து நான் பேசிக் கொண்டிருந்த போது இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சொன்னார்கள், அந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினரோடும் பாதிக்கப்பட்டவரோடும் நின்று குரல் கொடுத்ததற்காக வழக்கறிஞர் மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்னப்பா ஸ்டேஜ்னு கேட்டேன். இன்னும் எல்லாம் பெண்டிங்கா இருக்குன்றாங்க. வக்கீல் அந்த பாதிக்கப்பட்டவங்க, அந்த உயிரை பறி கொடுத்தவங்க வந்து, இல்லைங்க இது திமுகவோட சதின்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குது, போலீஸ் ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு விக்டிம் ஃபேமிலி பேசுறாங்க. இந்த வழக்கறிஞர் அவங்க கூட நிக்கிறாரு. அந்த வழக்கறிஞர் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு CBI விசாரணைக்கு மாறுவதற்கு காரணமாக இருந்தவர். அந்த வழக்கறிஞர் மீது இன்னும் 5 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. அப்போது இந்த கரூர் சம்பவம் திமுகவின் கவனக்குறைவு, திமுக அரசின் பாதுகாப்பு குறைபாட்டினால் நடந்தது என்று சமூக வலைத்தளங்களில் எழுதியவர்கள், பேசியவர்கள் அத்தனை பேர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. எனது நண்பர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்படாமல் ஜாமீனில் வெளியே வந்தார். அவருக்கு அந்த சம்பவத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இன்னமும் அந்த வழக்குகள் ரத்து செய்யப்படவில்லை. இதையும் நான் சொல்றேன், இதெல்லாம் முதல்வருக்கு தெரியாது, தெரிந்திருக்க நியாயமில்லை. என்ன காரணம்னா, ஒரு மாநிலத்தோட முதலமைச்சருக்கு 1000 வேலைகள் இருக்கும், எல்லாவற்றையும் அவரால் கவனிக்க முடியாது. ஆலோசகர்கள்னு இருக்கக்கூடிய அந்த 1/2 டஜன் பேரும் இந்த அரசு நியமித்துள்ள அதிகாரிகளும் தான் இதை முதல்வருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். முதல்வர் வந்து எங்க கட்சியோட தேசிய செய்தி தொடர்பாளர் மேல திமுக போட்ட பொய் வழக்க ரத்து பண்ணாதீங்க, நடத்துட்டோம், அவர் போட்டுங்க ஜெயிலுக்கு எல்லாம் முதல்வர் சொல்ல போறது இல்ல. கூட இருக்கிற அந்த அதிகாரிகள் தான் இதெல்லாம் ப்ரையாரிட்டி. அவர் திரு ஃபெலிக்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான்லாம் இவர் திரு தாவேக தலைவரை விமர்சனம் செய்திருக்கிறேன், அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறேன். திரு ஃபெலிக்ஸ் அவர்களும் அவரது மகளும் வெளிப்படையாக பிரச்சாரமே செய்தார்கள், தாவேக தான் வர வேண்டும், எங்கள் தலைவர் என்றே ஃபெலிக்ஸ் பேசினார். அவர் இன்னும் 20 கேஸை பேஸ் பண்ணிக்கிட்டு கோயம்புத்தூருக்கு ட்ரையலுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாருன்னா அப்புறம் நீங்க யாருக்காக தான் உதவி பண்ண போறீங்க? அதனால முதல்வர் அவர்கள் தலையிடுவார் என்று நம்புகிறேன். அரசுகள் அவ்வளவு எளிதில் வீழ்ந்து விடாது. அதிகாரம் அந்த அரசுகளை நீடிக்க வைக்கும் தன்மை படைத்தது. அதெல்லாம் மீறி எதிர்கட்சிகள் வீழ்த்துறதுக்கு எல்லா வேலைகளையும் செய்வார்கள். ஸோ வேகமாக அரசியல் சூழ்நிலைகள்லாம் மாறினாலும் கூட இந்த அரசு நீடிக்கும் என்றே எனக்கு தோன்றுகிறது. இடைத்தேர்தல் வருது, இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய நிலையில திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. ஸோ இந்த ஆட்சி மீது இன்னும் மக்களுக்கு ஒரு பெரிய கோபம் எல்லாம் இன்னும் வரவில்லை.
அதனால வந்து ஆட்சி ஏன் விழப்போகுது? யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம் அப்படின்ட்டு கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. ஒரு சக மனுஷன், நீங்க வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி இதெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. ஒரு சக மனிதனாக ஒரு இன்னொரு சக மனிதனோட வீட்டுல சாக்கடை எடுத்து ஊத்துனா ஒரு மனுஷனா நீங்க கண்டிப்பீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க, கண்டிக்கணுமா வேணாமா? ஒரு சக மனுஷனாவே நீங்க கண்டிக்கணும். ஒரு மக்கள் தலைவராக, அதுவும் எதிர்கட்சி தலைவராக நீங்கள் இருக்கும்போது கண்டிக்கிறது உங்க கடமை இல்லையா? அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு மோசமான தாக்குதல் சம்பவம் நடந்தது என்பதற்காக, அதை திரு எடப்பாடி பழனிசாமி கண்டித்தார் என்பதற்காக, அவர் உயிரோடு இருக்கும் வரை நான் அவருக்கு அடிமையாக விசுவாசமாக இருக்க வேண்டுமா? ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. என்னோட விசுவாசம், என்னோட ஆதரவு, நான் உழைப்பது, நான் வாழ்வது மக்களுக்காக. 2011 அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எழுதினேன். அப்போது நான் எழுத்தாளர், எழுதினேன். 2016 திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பி எழுதினேன். 2021 திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசினேன். அப்ப யூடியூப்லாம் வந்துருச்சு. 2026 திமுக ஒழிய வேண்டும் என்று பேசினேன். இன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நான் பேசினேன். ஏன் பேசினேன் என்றால், தமிழக வெற்றி கழகம் 2 வருட கட்சி. இந்த கட்சி வாக்குகளை பிரிப்பதால் தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்துவிட போகிறதே, அது தமிழகம் தாங்காது என்பதனால் நான் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று நான் விரும்பினேன். மக்கள் திமுகவை நாங்க வீட்டுக்கு அனுப்புறோம், ஆனா எடப்பாடி பழனிசாமி எங்களை ஆளக்கூடாது என்று முடிவெடுத்த போது அவர் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவது நன்றி கெட்டத்தனம் என்று அவர் நினைப்பார் என்றால், தலைவராக இருப்பதற்கே அவர் தகுதியற்றவர் என்றுதான் பொருள். இன்னைக்கு நீங்க குறிப்பிட்டீங்க அதிமுக தொண்டர்கள் இப்படி பேசுறாங்க எழுதுறாங்கன்னு. இப்படி பேசுபவர்கள் அதிமுக தொண்டர்கள் அல்ல. எலெக்ஷனுக்கு வேலை செய்யறதுக்கு ஸ்ட்ராட்டஜி டீமை போடுங்கன்னா, எலெக்ஷனுக்கு பிறகு கட்சி நடத்துறதுக்கு அந்த பிரமணியா டீமை திருப்பி பணம் கொடுத்து நியமித்து அவர்கள் தான் சமூக வலைதளங்களில் எழுதுகிறார்கள், இப்படி பேசுகிறார்கள், இப்படி கருத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால என்னோட விசுவாசம், அவர் எடப்பாடிக்கு நான் காலம் பூரா நன்றியோட இருக்கணும்லாம் இல்லை, அது அவரோட கடமை இல்லையாங்க. இன்னொன்னு, இதை கண்டித்து பேசுவதனால் அவருக்கு பலனா எனக்கு பலனா? கண்டித்ததால் அவர் பலனடைந்தார், மக்கள் அதை வரவேற்றனர். அதனால நான் அவருக்கு நன்றியோட இருக்கணும்ன்றதெல்லாம் ஒரு அபத்தமான வாதம். இல்ல, சிபிஐ இதுவரைக்கும் குற்றப்பத்திரிகை எதுவுமே தாக்கல் செய்யவில்லை. சிபிஐ இதுவரை இடைக்கால அறிக்கையை தான் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இடைக்கால அறிக்கை, அது குற்றப்பத்திரிகையா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. சிபிஐ விசாரணையை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. 5 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்து சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து அந்த விசாரணை இறுதியாக இதுதான் எங்களோட ஃபைனல் ரிப்போர்ட்னு அவங்க ஃபைல் பண்ற வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் வில் கண்டினியூ. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒருவர் எதை வேண்டுமானாலும் பேசலாம், எழுதலாம் என்று சட்டம் கூறவில்லை. பேச்சு சுதந்திரத்தை வழங்கும் ஆர்டிகல் 19(1)A, ஆர்டிகல் 19(2)ல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்று ஒன்று வைத்திருக்கிறது. சில கட்டுப்பாடுகளுக்கு உள்ளதான் நீங்க பேசணும். அப்படி இருக்கையில் சில வரம்பு மீறி பேசும்போது சட்டம் தன் கடமை செய்ய வேண்டும். ஆனால் கைது முக்கியமானது தான் நீங்க கவனிக்கணும். இப்போ நான் இப்போ பேசுறேன் பிரஸ் மீட்ல, இப்போ நான் ஏதோ ஒன்று தப்பா பேசிட்டேன்னா இதுக்காக என் மீது வழக்கு பதிவு செய்யலாம்னா செய்யலாம். வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சீங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கை எதிர்கொள்ளணும். இதுதான் முறை. என்னை எதுக்கு கைது பண்ண? இப்போ நான் பேசுனதை மறுக்க முடியாது, இது சம்பந்தமான தடயங்களை அழிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது திரு மாரிதாஸ் அவர்களை கைது செய்தது தவறு. இந்த கைது தவறு என்பதை உணர்ந்துதான் நீதிமன்றமே விடுவிச்சிருக்கு. அவர் சொந்த ஜாமீன்ல அவர் விடுவிச்சிருக்கு. அதனால் இது போல நீங்க அவர் மாரிதாஸ் அவர்கள் ஏதோ தவறா பேசியிருந்தாலும் அவர் தொடர்ந்து இந்த அரசை விமர்சனம் செய்து கொண்டிருக்கு. அப்படி விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு விமர்சகரை கைது செய்தால் திரு விஜய் அவர்களே குறிப்பிட்ட பாசிச அரசு என்றுதான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் அப்படித்தான் புரிந்து கொள்வார்கள். இது ஒரு தவறு, விஜய் அவர்கள் திருத்திக் கொள்வார் என்று நான் நம்புகிறேன். இல்ல, இன்னும் ஒரு கட்சி தொடங்கல, ஒரு இயக்கம்னு ஆரம்பிச்சிருக்காரு, அதுல உறுப்பினர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கட்சி தொடங்கி இது என்னுடைய கட்சி, இதுதான் என் கட்சியோட பேரு, நான் இந்த 29 தேர்தலில் போட்டியிட போறேன் அல்லது 31 தேர்தலில் போட்டியிட போறேன், இதுதான் என் கொள்கை என்று அறிவிக்கட்டும். அதற்கு பிறகு அவரை விமர்சனம் செய்யலாம். அவரது எனது நண்பர், அதனால அவருடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் முயற்சிக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்து எடுப்பார் என்று நான் நம்புகிறேன். புது டிஜிபி வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில யாரை வேணாலும் சுடலாம், கைய காலை உடைக்கிறது தான் பெஸ்ட் போலீசிங் அப்படின்றதையே கடந்த கால ஆட்சியில ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. 2 ரவுடியை சுட்டோம்னா கொலை நின்றும், கொள்ளை நின்றும், பாலியல் வன்முறை நின்றும்ட்டு ஒரு எண்ணத்தில் அப்போது இருந்த காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டு வந்தார்கள். எத்தனை என்கவுண்டர் நடந்துச்சு. நான் சிறைக்கு போகும்போது பார்த்தா மனசாட்சி இருக்கா இல்லையான்னு தெரியல, கையை காலை உடைச்சிட்டு அனுப்புவாங்க. டாய்லெட் எப்படிங்க போவான் அவன்? ஜெயில என்ன வெஸ்டர்ன் டாய்லெட்டா வச்சிருப்பாங்க? கஷ்டமா இருக்கும். அவன் டாய்லெட்டை உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கெல்லாம் கூட எவனாவது ஒரு கைதி ஹெல்ப் பண்ணுவான். அவன் கொடும் குற்றத்தை நான் புரிஞ்சிருக்கலாம், அந்த குற்றத்தை நான் மறுக்கல, அதுக்குள்ள நான் போகவும் விரும்பல. அதே போல காலை உடைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதுல தான் அந்த ஆகாஷ் என்ற இளைஞர் உயிரிழந்திருக்கிறார்.
அண்ட் நீதிமன்றம் விரைவில் விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இது போன்ற வழக்கில் காவல்துறை அதிகாரிகள் தான் இந்த தவறை செய்தவர்கள். தயவு தாட்சியமின்றி முதல்வர் அவர்கள் இது போன்ற வழக்குகளில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டால் பொதுமக்களுக்கு முதல்வர் மீதும் இந்த அரசின் மீதுமான நன்மதிப்பு கூடும் என்று நான் நினைக்கிறேன். அதிமுக ஒழிய வேண்டும் என்று தாவேக்க நினைக்கவில்லை, எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். இன்னைக்கு வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. அரசியல் அனாதை திமுக. இன்னைக்கு 2 நாட்களுக்கு முன்பு, ஒரு வாரத்திற்கு முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் தோழர் சண்முகம் திமுக கூட்டணி ஒன்று கிடையவே கிடையாதுங்க என்று சொன்னார். இன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் தோழர் வீரபாண்டியன் அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று கூறிவிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தை இதர அரசியல் கட்சிகள் தீண்டத்தகாத கட்சியாக கருதுகிறது. நீங்கள் வரலாறு நெடுக 1949 திமுக தொடங்கியதிலிருந்து இன்று வரை பார்த்தீர்கள் என்றால் கூட்டணி இல்லாமல் திமுக வென்றதே கிடையாது. அப்படி இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே தனது கட்சியை பலப்படுத்தி வரக்கூடிய தேர்தலில் திமுகவையும் தாவேகவையும் வீழ்த்துவதற்கு ஒரு தலைவன் வேலை செய்ய வேண்டுமா, அல்லது யார் கட்சியை விட்டு வெளியேறினாலும் எனக்கு அது குறித்து கவலை இல்லை என்று கட்சியை நடத்த வேண்டுமா?